Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrides.org. Contact us at 91500 60032. மத்திய அரசு அவங்களை தடுக்கவும் இல்ல, நீர் சேதத்தையும் தடுக்கல. தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். அண்ணாமலையை விரட்டி அடித்த கிராம மக்கள், அப்படி என்ன செய்தார் அண்ணாமலை? இந்த தலைப்புல தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கடந்த சில மாதங்களாக எண்மண் எண் மக்கள் அப்படிங்கிற ஒரு பேரில் தமிழ்நாடு முழுவதும் பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அந்த வகையில் நேற்றைய தினம் அவர் தர்மபுரி மாவட்டத்திற்கு அந்த எண்மண் எண் மக்கள் அப்படிங்கிற ஒரு பயணத்திற்காக சென்றிருக்கிறார். தர்மபுரி மாவட்டத்தில் பாப்பிரெட்டிப்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு சென்ற திரு அண்ணாமலை அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ தேவாலயத்திற்கு சென்றிருக்கிறார். இந்த கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு அவர் செல்லும்போது அங்கே இருந்த ஒரு சில இளைஞர்கள், பாஜக குறிப்பாக அண்ணாமலை உள்ளிட்டவர் அங்கே வரக்கூடாது, அங்கே இருக்கக்கூடிய அந்த மாதா சிலைக்கு மாலை அணிவிக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவரை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். இந்த சம்பவம் சமூக வலைதளத்தில் வீடியோவாக வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை குறித்து தான் யார் பக்கம் நியாயம், அண்ணாமலை செய்தது சரியா அல்லது அந்த கிராமத்து இளைஞர்களை செய்தது சரியா அப்படிங்கிற ஒரு பார்வையிலிருந்து நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். இதற்கு முன்னதாக தூத்துக்குடிக்கு செல்லும்போது கூட தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய பனிமய மாதா ஆலயத்திற்கு அவர் சென்றிருந்தார். அங்கே அவருக்கு எந்தவித இடைஞ்சலும் ஏற்படலை. அங்கே ஒரு கோயிலுக்குள்ளே போனார், அங்கே போய் ப்ரேயர் பண்ணார். அங்கே இருக்கக்கூடிய மாதா சிறுபத்துக்கிட்ட மாதா சிலை கிட்ட போயிட்டு அவர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இது எல்லாமே பண்ணார். அதே மாதிரி தான் நேற்றைய தினமும் அந்த பாப்பிரெட்டிப்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய ஆலயத்தில் அவர் வழிபாடு செய்வதற்காக சென்றார். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாரும் ஒன்று கூடி அவர்கிட்ட ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. அந்த வாக்குவாதம் என்ன அப்படின்னா, மணிப்பூரில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்களை கொன்று குவித்தது இந்த பாஜக தான். மத்திய அரசு அவங்களை தடுக்கவும் இல்ல, நீர் சேதத்தையும் தடுக்கல. அது மட்டும் இல்லை, அங்கே மணிப்பூரில் இருக்கக்கூடிய பல நூற்றுக்கணக்கான தேவாலயங்களும் இடிக்கப்பட்டிருக்குது. அங்கே இருக்க அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிலைகள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் பாஜகவினுடைய பதில் என்ன? இப்போ வரைக்கும் அங்கே அமைதி திரும்பலை. அங்கே மக்கள் பயத்திலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இங்கே மட்டும் நாங்கள் எல்லா மதத்தையும் நாங்கள் ஒன்றா தான் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அண்ணாமலை கிட்ட முன்வைக்கிறாங்க. இதற்கு அண்ணாமலை அவர்கள் பதில் அளிக்கும் போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு எல்லாருமே ஒன்று தாங்க, எல்லா மக்களும் ஒரே இதுதான் அப்படிங்கும்போது அதற்கு அந்த இளைஞர் என்ன சொல்கிறோம், அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். அப்புறம் எதுக்கு மணிப்பூரில் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்கள் மீது அந்த கொடூர தாக்குதல் நடத்துனீங்க அப்படிங்கிறது சொல்லி கேட்ட அந்த வாக்குவாதம் மாறி மாறி போயிட்டுருக்குது. ஒரு கட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மணிப்பூரை இலங்கையோடு ஒப்பிடுகிறார். குறிப்பாக அந்த 2009ஆம் ஆண்டு ஈழத்தமிழரில் அங்கே இருந்த தமிழர்லாம் கொன்று குவிக்கப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் தமிழர் கொன்று குவிக்கப்பட்டார்கள். அப்பொழுது இங்கே இருந்த ஆட்சியாளர் என்ன செய்து கொண்டிருந்தார்கள், அதெல்லாம் நீங்கள் கேட்கணும்ப்பா தம்பி, அதை பற்றிலாம் நீங்கள் கேட்க மாட்டேறீங்க. மணிப்பூரை பற்றியே கேட்குறீங்க, இலங்கை ஈழத்தமிழருக்கு கடந்த விவகாரத்தை பற்றி நீங்கள் ஏன் பேச மாட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை மொத்தமாக கம்ப்ளீட்டாக டைவர்ட் பண்ணுற மாதிரி அவங்கக்கிட்ட அந்த விஷயத்தை சொல்கிறாரு. இங்கே அண்ணாமலை கிட்ட கேட்கப்படக்கூடிய கேள்விங்கிறது இதுதான். அதாவது மணிப்பூர் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், இலங்கை அப்படிங்கிறது வேறொரு நாடு. அது இந்தியாவிற்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு நாடாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் உள்ள உறவு அப்படிங்கிறது அது சர்வதேச நாடுகளான உறவு. அது வெளியுறவு கொள்கையை மையமாக கொண்டது. அங்கே இந்திய அரசு என்னதான் நினைத்தாலும் கூட ஒரு அளவுக்கு மேலே அவங்களால இன்னொரு நாட்டின் மீது எந்தவித ஆதிக்கத்தையும் செலுத்த முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் இலங்கை தமிழர்களுக்கு நடந்த அநீதி அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக தமிழ்நாட்டில் அதை யாருமே ஏற்றுக்கொள்ளலை. அந்த அநீதியை இப்பொழுது
வரைக்கும் அது வந்து அநீதி தான், அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு வந்து நீதி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு அரசியல் கட்சிகள் பல்வேறு அமைப்புகள்லாம் வந்து பல போராட்டங்களை வந்து கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக முன்னெடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் விட்டு அதை பற்றியெல்லாம் பேசாத திரு அண்ணாமலை அவர்கள் அப்போ இருந்த ஆட்சியாளர்களை குறிவைத்து அவர் வந்து இந்த கேள்வி எழுப்புறாரு. எங்கே போயிட்டு எண்மண் எண் மக்கள் யாத்திரைக்கு போயிருக்கக்கூடிய அண்ணாமலை சம்பந்தமே இல்லாமல் மணிப்பூரை பற்றி கேள்வி கேட்டு அதற்கு வந்து இங்கே இலங்கையை குறித்து நீங்கள் கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர்கள்ட்ட பேசியிருக்கிறார். ஒரு கட்டத்துக்கு மேலே இப்படியே வாக்குவாதம் முற்ற அவர் வந்து கோபத்துக்கு உச்சிக்கு சென்ற திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் என்ன திமுக காரங்க மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி பேசி அந்த இளைஞர்களை வந்து அவர்கள் வந்து ஒரு ஒரு கட்சி சார்பாக அவர்களை வந்து பிராண்ட் பண்ணுறதுக்கு வந்து முயற்சி செய்கிறார். அரசியல் கட்சியால் திமுக பேசுகிற மாதிரி பேசக்கூடாது. அதற்கப்புறமாக அங்கே இருந்த காவல்துறையினர் எல்லாரும் வந்து அந்த இளைஞர்களை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அந்த இளைஞர்கள் எல்லாருமே வெளியில் கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறமாக அவர்கள் வெளியில் கோயிலுக்கு வெளியே இருந்து பாஜக வெளியப்போ நீங்கள் வராத, நீங்கள் மத பிரச்சாரத்தை வந்து இங்கே எடுத்துகிட்டு வராதீங்க, எந்தவித மத வேறுபாடுகளும் இல்லாமல் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஊரில் இங்கே மத பிரச்சனையை கிளப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலைக்கு வந்து எதிர்ப்பு குரல் வந்து தெரிவிக்கிறாங்க. ஆனால் இந்த விவகாரத்தை வந்து பாஜக வந்து கையில் எடுத்து அவங்களுடைய சமூக வலைதளங்களில் குறிப்பாக பாஜக ஐடி விங்கை சேர்ந்தவர்கள், அதுக்கப்புறமாக பாஜகவினுடைய சிறுபான்மை அணியின் மாநில தலைவியாக இருக்கக்கூடிய டெய்சி போன்றவர்கள் எல்லாரும் அண்ணாமலைக்கு ஆதரவாக பல்வேறு பதிவுகளை பதிவிட்டிருக்கிறாங்க. அவங்க வந்து வீடியோவில் பேசும்போதுமே அங்கே அண்ணாமலையை தடுத்த இளைஞர்களை வந்து ஒரு திமுக காரர்கள் அப்படிங்கிறது போல் வந்து சித்தரித்து அவர்கள் வந்து அந்த வீடியோவை வந்து பதிவிட்டு, அதாவது ஏதோ பாஜகவை, அதாவது குறிப்பாக அண்ணாமலையுடைய அந்த பயணத்தை வந்து திமுக வந்து திட்டமிட்டு தடுப்பதாகவும் இதை வந்து வேண்டுமென்றே திமுக ஒரு மத பிரச்சனையை வந்து தூண்டுவதைப் போல செயல்படுவதாகவும் அந்த வீடியோவில் அந்த திருமதி டெய்சி அவர்கள் வந்து பதிவிட்டுக்கிறாங்க. இதில் சமூக ஊடகங்களில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் கேட்குற கேள்வி என்னவா இருக்குது அப்படின்னா, மைக்கேல்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் லாவண்யா அப்படிங்கிற ஒரு சிறுமி வந்து தற்கொலை செய்து கொண்டு முயன்று இருந்த அந்த காலகட்டத்தில் அந்த சிறுமிக்கிட்ட போய் அங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைவர் ஒருத்தர் அந்த சிறுமியை தூண்டி விட்டு, உங்களை வந்து மதமாற்றம் செய்ய தானே முயற்சி பண்ணாங்க, நீங்கள் படித்த பள்ளிக்கூடத்தில் அங்கேருந்து அருட் சகோதரிகள் எல்லோரும் மதமாற்றம் செய்ய முயற்சி செய்தாங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு போலியான ஒரு வீடியோவை தயாரித்து அதை சமூக வலைதளங்களில் வந்து பதிவிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ நிறுவனங்கள் குறிப்பாக பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் எல்லாரும் மத மாற்றத்திற்கு மையமாக செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி ஒரு மத பிரச்சனையை, ஒரு மத மோதலை உருவாக்குவதற்கு வந்து பாஜக திட்டமிட்டது. அந்த வீடியோவை இந்த அண்ணாமலை அவர்களே அவருடைய பக்கத்திலே, அவருடைய ட்விட்டர், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதள பக்கத்திலே அவர் பகிர்ந்திருந்தார். இப்படிப்பட்ட அந்த அண்ணாமலை அவர் தான் இன்றைக்கி வந்து மத நல்லிணக்கத்திற்காக வந்து தேவாலயத்திற்கு வருவதைப் போல தேர்தல் வரப்போகின்ற இந்த சமயத்தில் வந்து நடித்து கொண்டிருப்பதாக சமூக வலைதளத்தில் இருப்பவங்களாம் வந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அந்த சிஏஏ சட்டமாக இருக்கட்டும் அல்லது என்ஆர்சி சட்டமாக இருக்கட்டும் அல்லது கர்நாடகா மாநிலத்தில் கடந்த பாஜகவினுடைய அந்த ஆட்சி இருக்கும்போது அவங்க கொண்டு வந்த அந்த இஸ்லாமிய பெண்கள் வந்து பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய பெண்கள் குழந்தைகளும் சரி அல்லது கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், அவங்க வந்து பர்தா அணியக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை எல்லாம் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் வந்து அதற்கெல்லாம் என்ன விளக்கம் கொடுத்தார், அதற்கெல்லாம் என்ன எதிர்ப்பு தெரிவித்தார். ஆனால் வந்து பாஜக வந்து எல்லா மதங்களுக்கும் சமமான ஒரு கட்சி, அனைத்து மதத்தினர் எங்கள் கட்சியில் இருக்கிறாங்க சொல்லிட்டு ஒரு சில ரெப்ரசன்டேஷன்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு, அதாவது வந்து ஒரு சில இந்த வேலூர் இப்ராஹிமாக இருக்கட்டும் அல்லது இந்த டெய்சியாக இருக்கட்டும் அல்லது பால் கனகராஜா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சில ரெப்ரசன்டேட்டிவை மட்டும் அவங்க பக்கத்தில் வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து எல்லா மதத்திற்கும் சமமான ஒரு கட்சியாக செயல்படுகிறோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டே பிற மதங்களுக்கு எதிரான சட்டத்திட்டங்களை அவர்கள் ஆளுகின்ற மாநிலங்களே தொடர்ச்சியாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறது இந்த பாஜக. இன்னும் சொல்லப்போனால் உத்தரப்பிரதேசத்தில் இப்போ சமீபத்தில் அங்கே இருக்கக்கூடிய மசூதிகளில், தேவாலயங்களில், வேறு மற்ற வழிபாட்டு தலங்களில் அங்கே வந்து மைக் வச்சு, அதாவது பெரிய அந்த குழாய் வைத்து வந்து அவர்கள் வந்து வழிபாடு செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் பொது இடங்களில் இதற்கு முன்னதாக மாட்டிறைச்சியை வைத்து கொண்டிருப்பவர்களை அடித்து கொண்டிருந்த அந்த உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் தற்பொழுது கோழி முட்டையை கூட விற்கக்கூடாது பொது இடத்துல. கோழி முட்டை, கோழி இறைச்சி அல்லது வந்து ஆட்டிறைச்சி போன்ற பொருட்களை கூட பொது இடங்களில் வைத்து விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
தற்போது ஆட்சிக்கு, அதாவது 4வது 5வது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய பாஜக அரசு வந்து மத்திய பிரதேசத்தில் தற்போது வந்து ஒரு உத்தரவு பிறப்பித்து அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒரு பொது இடத்துல ஒரு ஆட்டு இறைச்சியோ அல்லது வந்து கோழி இறைச்சியோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் விற்றாங்க அப்படின்னா அந்த கடைகளை வந்து அடித்து நொறுக்குவது, அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவது போன்ற செயல்களை எல்லாம் தற்போது அந்த பாஜக செய்வதற்கு இறங்கியிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் இதற்கெல்லாம் எந்த பதிலுமே சொல்லாத திரு அண்ணாமலை அவர்கள் தனக்கும் அந்த இதற்கும் வந்து அந்த பாஜக கட்சிக்கு எந்த தொடர்பும் கிடையாது, நான் ஒரு தனிப்பட்ட நபர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோரணையில் வந்து இந்த தேவாலயத்திற்கு வந்து அவர் வந்து மரியாதை செலுத்த வந்திருக்கிறார். இங்கே வந்து அந்த இளைஞர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவிலிருந்து பார்க்கும்பொழுது நிச்சயமாக அந்த இளைஞர்கள் செய்தது தவறா என்றால் நிச்சயமாக தவறு. ஏனென்றால் எந்த ஒரு வழிபாட்டு தலமாக இருக்கலாம், அது வந்து கிறிஸ்தவ தேவாலயமாக இருக்கலாம், அல்லது வந்து மசூதியாக இருக்கலாம், அல்லது வந்து இந்துக்கள் வழிபடுகிற கோயிலாக இருக்கலாம், எந்த ஒரு வழிபாட்டு தலத்திற்கும் யார் வேண்டுமானாலும் வரலாம் போகலாம் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு செயலாக இருக்கும். இந்த கிறிஸ்தவ வழிபாட்டு தலத்திற்கு பிற மதத்தை சார்ந்தவர் வரக்கூடாது, அல்லது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரோ அல்லது குறிப்பிட்ட ஒரு சமூகமோ வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது வந்து நிச்சயமாக தவறானது. அதை போலவே வந்து மதத்தை வைத்து அரசியல் செய்வதும் வந்து நிச்சயமாக தவறானது, அது வந்து கண்டிக்கத்தக்கது. இது கிறிஸ்தவ தேவாலயத்திற்கு மட்டுமல்ல, அனைத்து வழிபாட்டு தலங்களுக்குமே வந்து பொருந்தும். ஆனால் இதே பாஜக காரங்க தான் பல்வேறு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு சிறுபான்மை மக்கள் நடத்துகிற பல்வேறு பள்ளிக்கூடங்கள் அல்லது கல்வி நிறுவனங்களுக்கு சென்று அங்கு வந்து பிரச்சனை செய்வது, அந்த நிறுவனங்கள் மீது ஏதாவது ஒரு பொய் கேஸை சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பது, அந்த நிறுவனங்கள் அங்கே இயங்கக்கூடாது. குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய லோயலா கல்லூரியாக இருக்கலாம், அல்லது வந்து இன்னும் பல்வேறு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கல்வி நிலையங்களுக்கு வந்து பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த பல்வேறு வழக்கறிஞர்கள் வழக்குகளை தொடுத்து அவர்களை வந்து கோர்ட்டுக்கும் இதுக்கு வந்து அலைய வைத்து கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பல சம்பவங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் கண்மூடி கொண்டு இருக்கக்கூடிய அண்ணாமலை, நான் வந்து சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறேன், ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்லியிருக்காருலா, இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் எல்லாரும் இனிமேல் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, நாங்கள் வந்து பாஜகவை விட்டு விலகி விட்டோம் அப்படின்னு சொன்னதுனால அவருக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக தற்போது வந்து நானும் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஆதரவாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை செய்வதற்கு திரு அண்ணாமலை அவர்கள் வந்து தொடங்கியிருக்கிறார். ஆனால் யாருமே வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு, கல்வி, அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை உயர்த்தணும், வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக அரசியல் செய்வாங்க பார்த்தா அதை செய்யாமல் ஒவ்வொருவரும் அவர்களுக்கான அரசியல் ஆதாயத்திற்காகவே வந்து தொடர்ச்சியாக அரசியல் செய்து கொண்டிருக்கிறாங்க. வேறொரு தலைப்பில் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். உலகின் அழகான நாடு, வளமையான நாடு, ஐரோப்பிய நிலப்பரப்பின் வாய்ப்புகளுக்கு வாயில் திறக்கும் நாடு சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் வல்லமைமிக்க உலகின் தலைவர்கள் ஆண்டுதோறும் ஒன்று கூடும் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் அரங்கில் தி ரைஸ் அமைப்பினுடைய 13வது உலக மாநாடு நடக்கிறது. 40 நாடுகளின் வெற்றி தமிழர்கள் வருகிறார்கள். அவர்களோடு இணைவோம், வாருங்கள், நாம் சந்திக்கலாம் டாவோஸ் நகரில். நன்றி, வணக்கம்.